ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது டெய்லர் கண்டிப்பா பாருங்க. அவங்க வந்து விளாக் தானே போடுறாங்க, இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சோ கண்டிப்பா உங்க பிசினஸ் நீங்க க்ரோ பண்றதுக்கும் பிளவுஸ் வந்துட்டு மிஸ்டேக் இல்லாம தைக்கிறதுக்கும் டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல போறேன். கண்டிப்பா ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு தெளிவா பார்க்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஓட்டி விட்டு கூட பாத்துக்கோங்க. ஏன்னா அது சொன்னா மட்டும்தான் அது புரியும். சும்மா நான் பாட்டுக்கு தெளிவா இல்லாம எப்படி சொல்றது, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன்னா அது எதுக்காக அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம போயிரும். அதனாலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதனால உங்களுக்கு இது பாக்கலைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். பட் ரொம்ப லென்த்தா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா வச்சோ இல்ல ஓட்டி விட்டோ கூட பாத்துக்கோங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே கூட இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் புதுசா கத்துக்கிட்டு புதுசா இப்ப தைக்க ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா நான் இதை வந்துட்டு ஃபேஸ் பண்ண இந்த ப்ராப்ளத்தை. சோ அதனாலதான் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறது இல்லாத உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்ற விஷயங்கள் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியாம போயிடும். அதனாலதான் சரி ஓகே, அதெல்லாம் உங்களோட விருப்பம், நீங்க பண்றது பண்ணாதது. சரி, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக்கா ஒரு 10 days முன்னாடியே வந்துட்டு நமக்கு ஒரு டெய்லர் வந்து வந்திருந்தாங்க. எங்க இருந்துன்னா சேலம் சைடு இருந்து நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 7 வருஷமா நான் தைச்சிட்டு இருக்கேன்க்கா, கடை வச்சிருந்தேன் பட் என்னால ரன் பண்ண முடியல, அதனால நான் வந்து கடை எடுத்துட்டேன், ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், இந்த மாதிரி டெய்லர் வேணும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தேன்க்கா, அதனாலதான் வந்து வரலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி வர சொன்ன, 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறாங்க, அது ஜென்ஸ் வேற, சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, டைமும் ஆயிடும் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க 7 வருஷம் தைக்கிறேங்கிறீங்க, எப்படி இப்படி எல்லாம் மிஸ்டேக் வருது? இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த மாதிரி தான் வந்து நீங்க கரெக்டா தைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்புறம் நீங்க அதையும் கேட்காம அப்புறம் இப்படி தைச்சிருக்கீங்க, இது எப்படி வந்துட்டு கஸ்டமர் வந்து போடுவாங்க, கண்டிப்பா இது ஃபிட்டிங் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சும் கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் அது அண்ணா வந்து நான் தைக்க சொல்லிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ட்ரையல் கொடுத்தது என்னோட பிளவுஸ் தான். அது வந்து பெருசா அதுல ஒன்னும் எனக்கு தெரியல, நான் போட்டு வேற பார்க்காம விட்டுட்டேன். அதனால நான் அது தெரியல எனக்கு. அடுத்த நாள் அவங்க தைக்கிறப்ப கண்டிப்பா அது நல்லாவே தெரிஞ்சது, அந்த மிஸ்டேக் எல்லாம் நல்லா தெரிஞ்சது. சோ அதனால நான் வந்துட்டு அப்புறம் கேட்டங்காட்டி, இல்லங்கா நான் ஊர்ல கிராமத்துல இருக்கேன், அங்கெல்லாம் இப்படிதான் தைப்போம் அப்படின்னாங்க. எங்க தைச்சா என்ன, ஃபிட்டிங் முதல்ல முக்கியம் தானே, எங்க தைச்சாலும் அது பிரச்சனை இல்லை, டவுனோ கிராமமோ அது விஷயம் கிடையாது, பிளவுஸ் நம்ம நல்லா தைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி அண்ணா சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நமக்கு வந்து நல்லா தைக்கிறவங்க தான் வேணும், நான் வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தேன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும், அதனால வேண்டாம், யார் வந்தாலும் சரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் வர சொல்லு, சும்மா நீ தேவையில்லாம எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இருக்காதுன்னு எனக்கு தான் 2 திட்டு விழுந்துச்சு. சரி ஓகே, இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன், உங்களுக்கு என்ன விஷயம் இதுல தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இப்போ நீங்க எத்தனை வருஷம் தைச்சாலும் சரி, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் இவ்வளவு வருஷம் தைக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கு, நான் கஸ்டமருக்கு வந்துட்டு தைச்சு கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க, என்னால ஃபிட்டிங்காவே தைக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புவீங்க. அதுக்கு ரீசனும் இதுதான். அதே மாதிரி புதுசா கத்துக்கிட்டு இப்பதான் ஆரம்பிக்கிறவங்களும் கண்டிப்பா இதை வந்துட்டு கேளுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னன்னா நீங்க கட் பண்றப்போ என்னதான் நீங்க பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணியிருந்தா கூட அதை ஸ்டிச் பண்றப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த பிளவுஸோட ஃபிட்டிங்கே மொத்தமா பாதிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கட்டிங்ல ரொம்ப ரொம்ப தெளிவா இருங்க. 100% என்னால இது பெர்ஃபெக்ட்டா கட் பண்ண முடியும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டிங்லயே நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறப்ப அதை சரி பண்ண முடியாமையே போயிட சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பா கட்டிங்ல நீங்க கரெக்டா வந்து கட் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நான் கட்டிங் எல்லாம் சரியா பண்ணிட்டேன்க்கா, பட் தைக்கிறதுல மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. அப்படி ஒரு வேலை பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. இப்ப பேக் சைடு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா போயிடலாம், அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேக் சைடு நீங்க தைக்கிறப்போ எப்பவுமே பேக் சைடுன்னு இல்லை, அதாவது பொதுவா நீங்க பிளவுஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க கையில இருந்து ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் பேக் போங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோன்னே பேக்ல வந்துட்டு லைனிங் பிளவுஸ் அப்படின்னா லைனிங் எடுத்து வச்சு தைச்சிட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிறது அதெல்லாம் வந்து செஞ்சிருவாங்க. எப்பவுமே அண்ணா சொல்லுவாங்க பேக் சைடு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்டோட வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேபி அது அவங்க மெத்தேடா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அதுதான் கரெக்டா இருக்கலாம், எனக்கு அது தெரியல. ஏன்னா ஸ்டிச்சிங் பத்தி நான் அவ்வளோலாம் எனக்கு சுத்தமாவே தெரியாது. பட் ஒரு சின்ன சின்ன விஷயம்
விஷயங்களை அண்ணா தைக்கிறத வச்சு அண்ணா சொல்றதை வச்சு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதனால நீங்க ஒருவேளை நான் ஃபர்ஸ்டே பேக் தான் தைக்கிறேன், எனக்கு ஒன்றும் தப்பே வரதில்லைன்னா ஓகே அது தைங்க, நான் அதையெல்லாம் மாத்துங்கன்னு சொல்ல வரல. பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு கடைசியா வந்துட்டு பேக் தைக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. சோ அண்ணா எப்ப எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கையை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கை ஸ்டார்ட் பண்றப்போ ஏதாவது ஒட்டு இருந்துச்சு, கைக்கு ஜாயின் இருந்துச்சு அப்படின்னா அதை ஜாயின் போட்டு, லைனிங் பிளவுஸ் அப்படின்னா ஃபுல்லா தைச்சு திருப்பிட்டு ஃபுல்லா அடிச்சிருவாங்க. ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படின்னா ஒட்டு போட்டு கீழே ஃபர்ஸ்ட் மடிச்சு அடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த பிளவுஸா இருந்தாலும் சரி, உங்க கையோட வேலைகள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையோட நீளம் இப்ப 10 இன்ச் அப்படின்னா தைக்கிறதுக்கும் சேர்த்து 10.5 இன்ச் அதுல இருக்கும் இல்லைங்களா. சோ 10 இன்ச் அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணி, அதாவது கீழே கையோட அந்த எண்டுல இருந்து 10 இன்ச்சுக்கு டேப் வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க 2 கைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தான் கட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா அரைஞ்சுதான் விட்டுருப்பீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா தைக்கிறப்ப நம்மளே அறியாத ஒரு புள்ளி முன்ன பின்ன கண்டிப்பா ஒரு அப்படியே 100க்கு 100 அதே அந்த அரைஞ்சில யாருமே தைக்க மாட்டாங்க. சோ அந்த மிஸ்டேக், அதாவது நான் செக் பண்ணாம பண்றப்ப சொல்றேன். சோ கண்டிப்பா அப்படி நீங்க பண்றப்போ ஒரு அரை இன்ச் சரி, ஒரு புள்ளி அளவுக்கோ இல்ல 1/4 இன்ச்சோ கூட சம்டைம் வந்துட்டு முன்ன பின்ன வந்துடும். அப்படி வரப்ப கையோட நீளத்துல சேஞ்சஸ் இருக்கும். இப்ப கையோட நீளம் ஒரு 8 இன்ச் அப்படின்னா நீங்க தைக்கிறப்ப ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது கஸ்டமர் வந்து அது ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்மளாலே அது வந்துட்டு இது பண்ண முடியாது, சரிங்களா. ஒரு புள்ளி அளவுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட் ஆனா வந்துட்டு 1/4 இன்ச் எல்லாம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப மிஸ்டேக் ஆயிடும். அதனால கண்டிப்பா நான் கட் பண்ணாலும் அதை தைக்கிறப்ப நீங்க வந்து அந்த கையை அளவு செக் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையை வந்து பாடியில் வச்சு அடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிப்பாங்க. ஃப்ரண்ட் சைட்ல லைனிங் எல்லாம் தைச்சு திருப்பிட்டு அந்த டாட் பிடிக்கிற எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவாங்க. டாட் பிடிக்கிறதும் கரெக்டா பிடிங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் வந்துட்டு டாட் இருக்கும். சின்ன சைஸ் பாடி ஒரு 30க்குள்ளார இருக்காங்க அப்படின்னா அந்த கீழே டாட் பிடிக்கிறது 1 இன்ச் அகலம் தான் பிடிப்பாங்க. உயரம் 3 இன்ச் தான், அதுல மேக்சிமம் சேஞ்சஸ் வராது. பட் அகலங்கிறது 1 இன்ச். 32ல இருந்து ஒரு 36 38 வரைக்குமே வந்துட்டு 1.25 தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வரைக்குமே 1.25 நினைக்கிறேன். 40க்கு மேல போச்சு அப்படின்னா தான் வந்து 1.5 பிடிக்கணும். அது இன்னொன்னு அந்த பாடி சைஸை விட செஸ்ட் சைஸ் தான் ரொம்ப முக்கியம் டாட்டுக்கு. ஸோ செஸ்ட் நார்மலான செஸ்டா தான் இருக்கு, பாடி பெருசா இருந்தாலும் அப்படின்னா நீங்க 1.25 தான் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க, கரெக்டா பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பட்டி வந்து மார்க் பண்ணணும். நாங்க வந்துட்டு பட்டி அப்பதான் மார்க் பண்ணுவோம். நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி பட்டி மார்க் பண்ணும். இல்ல நான் ஆல்ரெடி பட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே, நீங்க பட்டி வச்சு பட்டியும் ஜாயின் பண்ணி கொக்கி பீஸ் வி பீஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. சோ கொக்கி பீஸ் வி பீஸ் வைக்கிறப்பவும் ஒவ்வொரு டைமும் அந்த ஹைட் கொக்கி அந்த ரெண்டு, அதாவது ஃப்ரண்டோட 2 பக்கம் ஹைட் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கழுத்து சீடியெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால அதையும் நீங்க வந்துட்டு கரெக்டா செக் பண்ணி ஒயர 2 கொக்கி வி 2 வந்து ஒயர கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கொக்கி அடிக்கிறப்ப சரி கொக்கி வைக்கிறப்ப முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏன்னா கொக்கி பீஸ் வி பீஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அங்க இடத்துல டக்கும் பிடிக்க முடியாது, கட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால முன்னாடி அந்த கொக்கி வி எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்து சீடி அடிக்கிறப்ப லூஸ் எப்படி சொல்றது, இழுத்து பிடிக்காம கரெக்டா வச்சு அடிச்சீங்கன்னா மட்டும்தான் கழுத்து வந்து லூஸ் ஆகாது. என்னதான் நம்ம எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டா கட் பண்ணியிருந்தாலும் தைச்சிருந்தாலும் கழுத்து சீடி அடிக்கிறப்ப நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கழுத்து லூஸ் ஆகதான் செய்யும். அது ஈவன் லைனிங் பிளவுஸா இருந்தாலும் கூட. அப்படிங்கிறப்போ நீங்க கழுத்து வந்து கரெக்டா பீஸ் வந்து இழுக்காம அடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோ அதை பாத்துக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்ல இதுதான் ஒர்க். இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அண்ணா வந்து பேக் சைடு தைப்பாங்க. நாங்க எங்களோட கட்டிங், அதாவது பட்டியோட கட்டிங் மெத்தட் வேற மாதிரி இருக்கும். சோ அதை நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ போடுறப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்களோட ஒர்க் பட்டியெல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பேக் சைடு வந்து மடிச்சடிப்பாங்க. பேக் சைடு லைனிங் எல்லாம் வச்சு ஓரடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கீழே மடிச்சடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து சீடி வைக்கிறது அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கழுத்து சீடி எல்லாம் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கடைசியா தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ எப்படி வச்சீங்கன்னாலும் சரி, மத்தபடி கழுத்து அடிக்கிறப்ப எப்பவுமே இழுக்காம அடிங்க, அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கை ஜாயின் பண்ணுவீங்க இல்லைங்களா, கை ஜாயின் பண்றப்பயுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஷோல்டரோட அளவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் நீங்க 2 இன்ச் வச்சிருப்பீங்க, தைக்கிறதுக்கு சேர்த்து 2.5 இன்ச் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி கழுத்து வந்துட்டு இப்ப 6 இன்ச் அப்படின்னா 2.25, அதாவது 5.5 தான் மார்க் பண்ணிருப்போம், தைச்ச 6 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடிக்கிறப்போ கழுத்து சீடி அடிக்கிறப்போ அதே 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடிச்சுட்டா பரவாயில்ல,
கொஞ்சம் முன்ன பின்ன போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படி போறப்ப அதே மாதிரி நீங்க ஷோல்டர் செக் பண்ணாம அப்படியே தூக்கி வச்சு கையை அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷோல்டரோட அளவுகள் கண்டிப்பா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு அளவையும் செக் பண்ணி தேய்ங்க, அதுதான் தப்பே வராது. இப்ப நீங்க கழுத்து சீரியெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு தான் ஷோல்டர் கையை ஜாயின் பண்ணுவீங்க. அப்ப கை ஜாயின் பண்றப்போ அந்த எக்ஸாக்டா இருக்கிற ஷோல்டர் அளவு ஜாயின் பண்ணி, இப்ப 2 அப்படின்னா கழுத்துக்கிட்டு இருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க கையை எடுத்து வச்சு தைக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா தான் ஷோல்டர் மாறாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டரோட அளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது கையையும் அஃபெக்ட் பண்ணும். ஷோல்டர் அதிகமா போறப்ப கை நீளம் ஜாஸ்தி ஆகும், ஷோல்டர் கம்மியா போறப்ப கை நீளம் கொஞ்சம் கம்மியாகும். அப்ப எப்படி உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும்? அதனால கண்டிப்பா ஷோல்டரோட அளவை செக் பண்ணிட்டு தான் நீங்க தைக்கணும். நீங்களா சும்மா நம்ம வெட்டுனது தானே அரைஞ்சு அப்படியே வச்சு ஓரெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு எக்காரணத்து கொண்டு பண்ணக்கூடாது. நம்ம செய்யற வேலையை ரொம்ப கவனமா எப்படி சொல்றது கொஞ்சம் பொறுப்பா செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா தப்பு வரவே வராதுங்க. ஸ்டார்டிங்ல நிறைய வரலாம், தப்பு செஞ்சாதான் கத்துக்க முடியும். யாருமே இங்க தப்பு செய்யாது கத்துக்கிட்டவங்களே கிடையவே கிடையாது. வரலாம், பட் கொஞ்சம் வருஷம் ஆக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக திரும்ப அந்த தப்பு கண்டினியூ ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால அந்த ஷோல்டரோட அளவையும் நீங்க செக் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, கை அடிக்கிறீங்க, கையை ஜாயின் பண்றப்ப சென்டர்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. எக்காரணத்து கொண்டு ஓரத்துல இருந்து செக் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிக்காதீங்க. ஓரத்துல இருந்து அடிச்சுட்டு வரப்ப எப்படியும் நம்மள அறியாத கொஞ்சம் துணி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? சென்ட்ரல்லயே இது பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அங்க தப்பா போயிடும். அப்ப சென்ட்ரல்ல இருந்து நீங்க அடிச்சுட்டு போறப்ப எக்காரணத்து கொண்டு அதையும் இழுக்காம தான் அடிக்கணும். ஏன்னா அந்த ஆம்கோலை இழுத்துட்டீங்கனாலும் பாடி லூஸ் ஆயிரும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா அடிக்கணும். நீங்க அதையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் எச்சு மொச்சா இருக்குங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளார அதிகமா இருக்கு, ஏதாவது ஒரு பார்ட் பாடியோ கையோ அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஆம்கோல் கிட்ட போறப்ப லைட்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் எப்பவுமே கையில சென்டர்ல இருந்து 2 பக்கம் கை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் பெர்ஃபெக்டான அளவுல இருக்கும். சோ அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது சைடு ஜாயின் பண்றப்போ எக்காரணத்து கொண்டு அந்த ஆம்கோல் 2ம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா அடிக்கணும். சரி, நான் கரெக்டா அடிச்சிட்டேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னா கூட தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்காரணத்து கொண்டு உங்களோட பிளவுஸை இன்னொருக்க அளவுகள் செக் பண்ணுங்க. செக் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, லூஸோ டைட்டோ ஏதோ ஒண்ணு மொத்தத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்க அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுக்கறப்ப ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சரி போட்டு பார்த்துட்டோ இல்ல வீட்டுக்கு போய் போட்டுட்டோ அதுல ஏதாவது ஆல்ட் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம்னு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க தொடர்ந்து அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேற பக்கம் போக தான் ஆரம்பிப்பாங்களே தவிர அப்புறம் அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை. நீங்க நினைப்பீங்க நான் கரெக்டா தான் தைச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணாம இருக்கிறது தான். சோ நான் பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்றப்பவே எல்லா அளவுகளையும் அதுல எழுதியிருப்பேன். நான் எங்கெல்லாம் கட் பண்றப்போ அளவுகள் தேவையோ அது எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அண்ணா அளவு பிளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணிப்பாங்க, பாடி அளவும் இடுப்பளவும். இல்லைனாலும் அண்ணா அது தைக்கிறப்ப இடுப்பளவு அதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க. சோ எங்களோட மெத்தட்ல ஏன் மிஸ்டேக் 99% வரதில்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்டான அளவுல கட் பண்றதுனாலையும் தைச்சதுக்கு அப்புறம் அண்ணா கம்பல்சரி செக் பண்ணாம எடுத்து வைக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தாலும் கூட ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சொன்ன மாதிரி என்னதான் நம்ம பெர்ஃபெக்டா கட் பண்ணாலும் பெர்ஃபெக்டா தைச்சாலும் நம்மளே அறியாத சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் நீங்க செக் பண்ணாம விடுறது உங்களோட தப்பு தான். சோ தைச்சதுக்கு அப்புறம் பாடியோட அகலம் கரெக்டா இருக்கா, இடுப்பு அகலம் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி ஆம்கோல் 2ம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா செக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எல்லா அளவுகளையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அப்பவே உங்களுக்கு ஏதாவது லூஸோ டைட்டோ தெரியுது அப்படின்னா நீங்க அதை அப்பவே சரி பண்ணிடலாம். இதுவே நீங்க கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அப்புறம் அது தப்பு நம்ம மேல ஆயிரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. பாருங்க, அவங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது எதையுமே பண்ணாம நிறைய மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க. ஷோல்டர் செக் பண்ணல, கை நீள செக் பண்ணல கேட்டா அதெல்லாம் நான் செக் பண்ணலைங்க அப்படியே எடுத்து அடிச்சிட்டேன். ரொம்ப கேஷுவலா பதில் சொல்றாங்க. இதை எப்படி நான் அக்செப்ட் பண்ண முடியும்? நான் ஒரு எப்படி சொல்றதுன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான்
நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா என்னோட கஸ்டமருக்கு நான் கரெக்டா துணி கொடுக்கணும், எனக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கரெக்டா வச்சிருக்கேன், அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபை சுத்தமா கிடையாது, அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்ப அதே மாதிரி தான் நான் எப்படி அவங்கள வேணான்னு சொன்னனோ அதே மாதிரி தான் உங்க கஸ்டமர் உங்களை வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்றது உங்களோட கடமை. அதையும் மீறி ஏதாவது 1-2 வருதுன்னா அது அந்த கிளாத்தோட மிஸ்டேக்கா தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றது, நீங்க முதல்ல கான்பிடண்டா இருங்க. நான் கரெக்டா தான் தைச்சேன் அப்படிங்கறதுல நீங்க கான்பிடண்டா இருந்தீங்கன்னா தான் அதையும் மீறி ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரப்ப நீங்க கஸ்டமர் கிட்ட அதை போல்டா சொல்ல முடியும். இப்ப நீங்களே அதை கான்பிடண்டா இல்லாம சும்மா போய் கஸ்டமர் இல்ல நீங்க தான் தப்பு சொல்றீங்க, நான் கரெக்டா தான் தைச்சேன், அவங்ககிட்ட நம்ம வந்து ஆர்கி பண்ணக்கூடாது, அது தப்பு இல்லைங்களா? அதனால நீங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க செய்யாம பெர்ஃபெக்டா செக் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு உங்க அளவுகள் உங்க பிளவுஸ் தப்பா போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. 99% தப்பாவே போகாது. அந்த 1% அப்படிங்கறது அந்த கிளாத்தோட எப்படி சொல்ற குவாலிட்டிக்கு தகுந்தது தானே தவிர உங்களால எந்த தப்போ அந்த இடத்துல நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த விஷயம் எல்லா டெய்லருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேரு நான் கரெக்டா தான் தைக்கிறேன் ஆனா ஏன் கஸ்டமர் வந்து தப்பு சொல்றாங்க குறை சொல்றாங்க அப்படிம்பாங்க. சோ அது 1-2 கஸ்டமர் நீங்க தங்கமாவே தைச்சு கொடுத்தாலும் குறை சொல்றது இருக்கதான் செய்வாங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறாங்க, இங்கேயும் இருக்கதான் செய்யறாங்க. சோ அதனால அதை அவங்கள விட்டுருங்க. பட் ஆனா நம்ம செய்யற வேலையை கரெக்டா செய்யணும். சரிங்களா? சரி, கண்டிப்பா இந்த விஷயம் எல்லா டெய்லருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த நீங்க இன்னும் நிறைய டெய்லர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேருங்க. அது ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. சோ அதனால அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.